தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, என்றைக்கும் என்னை நீர் ஏன் ஆண்டவரே தள்ளிவிடுகிறீர்? ஏன் ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்ள நீர் மறுக்கிறீர்? ஏன் ஆண்டவரே எங்களை ஒதுக்குகிறீர்? ஏன் ஆண்டவரே எங்களை பார்த்தும் பாராதது போல ஏன் இருக்கிறீர்? ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் படுகிற பாடுகளை குறித்து நீர் ஏன் பொருட்படுத்துவதே இல்லை? ஒரு அக்கறையே இல்லாமல் இருக்கிறீரே ஆண்டவரே என்று சொல்வது போல தாவீது யாரை பார்த்து கேட்கிறாரு? தேவனை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, நீ உட்கார்ந்துருக்கிற நீங்க மனிதனால் ஒரு பக்கம் தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் தேவனால் தள்ளிவிடப்பட்ட ஒரு கூட்டமாக, மனிதர்களாக, ஒரு விசுவாசிகளாக, தேவனுடைய ஊழியக்காரர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை என்ன செய்யணும்? யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு மனிதர்களால் தள்ளிவிடப்பட்டா கூட பரவாயில்ல, ஆனால் தேவனால் தள்ளிவிடப்பட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன், அதனால் வரக்கூடிய பிரதிபலன்கள், பின்விளைவுகள், பாதிப்புகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? தாங்க முடியாததாக, வேதனை நிறைந்ததாக இருக்கும். அல்லேலூயா. மனிதர்கள் தள்ளி விடும்போது நமக்கே தெரியும். பேச மாட்டான், மூஞ்சியை திருப்பிக்கிடுவான், உதவி செய்ய மாட்டாங்க. பேசினா கூட என் அப்பான்னு சொல்லாத, என் அம்மானு இன்னும் கூடாத அப்படிம்பாங்க. சில வீட்டில் நீ எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது, நான் உனக்கு புருஷனும் கிடையாது. அல்லேலூயா. எங்க சத்தமாக நிலையோடு சொல்லுங்களேன். நீ எனக்கு அண்ணனும் கிடையாது, நான் உனக்கு தம்பியும் கிடையாது. விட்டுருக்கப்பாங்களே. அல்லேலூயா. நீ எனக்கு அக்காவும் கிடையாது, நான் உனக்கு தங்கச்சியும் கிடையாது. இப்படி பாருங்க, சில மனிதர்கள் நம்மை ஒதுக்குவதும், நம்மை ஒடுக்குவதும், நம்மை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும், பார்த்தும் பாராதது போல முகத்தை திருப்பிக் கொள்வதும் நம்ம பார்த்தோன்னே நமக்கு என்ன செய்யும்? தெரியும். அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை தள்ளி விடுகிறார், பார்த்தும் பாராதது போல இருக்கிறார், ஏற்றுக்கொள்ள அவர் மறுக்கிறார், அவர் நம்மை பொருட்படுத்துவதே இல்லை என்பதை எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும்? எப்படி நீங்க அறிந்து கொள்ள முடியும்? அப்போ தேவன் இப்படி பார்த்தும் பாராமல் இருக்கலாமா? தேவன் இப்படி என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கலாமா? தேவன் என்னை பொருட்படுத்தாமல் இருக்கலாமா? நமக்கு ஒரு கேள்வி வரும். ஏன்னா ஒழுங்கா ஆராதனைக்கு போகிறோம், ஒழுங்கா செபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆண்டவருக்கு என்று காணிக்கை கொடுக்கிறோம், ஆண்டவருக்காக பல விதங்களிலே நாம் வாழ பிரயாசப்படுகிறோம். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனாக நம்ம என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தில் வாழ பிரயாசப்படுகிறோம். அப்படி இருக்கிற நம்மை ஆண்டவரை ஒதுக்கி தள்ளலாமாங்க அப்படிங்கிற கேள்வி வரும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தேவன் பெரியவர், பெரிய காரியங்களையும் நமக்கு செய்கிறவர். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து டெய்லி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சில வசனங்களை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. என்ன தலைப்பு? டெய்லி. ஆங்கிலத்தில் டெய்லி, தமிழில் தினந்தோறும், அடுத்தால நாள்தோறும், நாடோறும், நித்தம் நித்தம், அனுதினம். அல்லேலூயா. டெய்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வேதத்தில் தினந்தோறும், நாள்தோறும், நாடோறும், நித்தம் நித்தம், அனுதினமும் என்று பல வித்தியாசமான பொருளில் அது எழுதப்பட்டிருக்கிற அப்படின்னாலே நாமும் அதை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு கூட டெய்லி அப்படிங்கிற அந்த வார்த்தையோடு இணைந்த இன்னொரு வேத வசனத்தை சம்பந்தப்படுத்தி கொஞ்சம் நேரம் நாம் தியானம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சோதரம் எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம்
சங்கீதத்தின் புஸ்தகம் 74ஆம் சங்கீதம் 74 முதல் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 74:1. தேவனே நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளி விடுகிறீர்? போதும். அல்லேலூயா. தாவீது கேட்கிறார், தேவனே நீர் எங்களை என்றென்றைக்கும். என்றென்றைக்கும் என்ன அர்த்தம்? டெய்லின்னு அர்த்தம், தினந்தோறும் அர்த்தம். அல்லேலூயா. தேவனே நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? தள்ளிவிடுகிறீர் என்று சொன்னால் ஆங்கில மொழியாக்கம் அதுக்கு எப்படி அதை மொழிபெயர்க்க என்று சொன்னால், தள்ளிவிடுகிறது என்பது ஒருவர் இன்னொருவரை ஏற்றுக்கொள்ள மறுப்பது அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒருத்தங்க இன்னொருத்தங்க நினைச்ச மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. எவ்வளவுதான் அவங்களை சரிப்படுத்த முயற்சி பண்ணினாலும் ஒருவர் இன்னொருவர் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. இன்னொரு அர்த்தம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ஒருவர் மற்றவரை பொருட்படுத்துவதே கிடையாது, கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே மாட்டார்கள். அடுத்தால என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒருவர் மற்றவரை ஒதுக்குவதுன்னு அர்த்தம். எப்படி எப்படி ஒதுக்குவது, பொருட்படுத்துவதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை, ஒடுக்குகிறார்கள். அடுத்தால பார்த்தீங்கன்னா பாராமுகம்போன்று இருப்பார்கள். அல்லேலூயா. பார்க்கவே மாட்டாங்கங்க. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மனிதர்களை பார்க்கிறோம். கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், குடும்ப உறவினர்கள், சமுதாயத்தில் நண்பர்கள், வேலை செய்கிற இடங்களிலே, தொழில் பண்ணுகிற இடங்களிலே, சபைகளிலே கூட விசுவாசிகள், தேவனுடைய ஊழியர்கள் என்கிற பல விதங்களில் பலவிதமான மனிதர்களை பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு கணவன் ஒரு மனைவியை, அல்லது மனைவி தன்னுடைய கணவனை, அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளை, பிள்ளைகளை பெற்றோர்கள், உறவுகள், நண்பர்கள் என்று சொல்லி பல விதங்களில் பார்க்குறோம். அவங்க அப்படியே தள்ளியே வச்சுருப்பாங்க. அல்லேலூயா. அதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்லுவார்கள். அல்லேலூயா. இவளை எனக்கு என்ன செய்யாது, பிடிக்கவே செய்யாது. ஏன் பிடிக்காது அப்படின்னா, நியாயமான காரணங்கள், நியாயமற்ற காரணங்கள் என்கிற ரெண்டு விதத்திலும் அங்கே காரணங்கள் இருக்கும். அல்லேலூயா. கணவன் மனைவி இடத்துலையும் அதை பார்க்குறோம், பெற்றோர் பிள்ளை இடத்துல பார்க்குறோம், குடும்பத்தில் பார்க்குறோம், சபைகளில் கூட நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. சிலரை தள்ளி விடுவார்கள், தள்ளியே வைத்திருப்பார்கள். என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அவர்களை குறித்து இவர்கள் பொருட்படுத்தவே மாட்டார்கள். எத்தனை குடும்பங்களில் பாருங்கள், ஒரு கணவன் அன்பான மனைவி என்ன செய்வதில்லை, பொருட்படுத்துவதே இல்லை, ஏற்றுக்கொள்வதே இல்லை, பார்த்தும் பாராதது போல வாழ்கிற வாழ்க்கையை நாம் பார்க்குறோம். அதே போல் மனைவியும் கூட தங்களுடைய கணவன்மார்களை ஏற்றுக்கொள்வதே இல்லை, பொருட்படுத்துவதே இல்லை. பல விதங்களில் இப்படி நம்ம நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையை குடும்பங்களிலே, சபைகளிலே, சமுதாயத்தில் என்ன செய்கிறோம், சந்திக்கிறோம். அல்லேலூயா. இது மனிதர்களுக்கு உள்ளே வருகிற ஒரு பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என்றைக்கும் எங்களை, என்னை நீர் ஏன் ஆண்டவரே தள்ளிவிடுகிறீர்? ஏன் ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்ள நீர் மறுக்கிறீர்? ஏன் ஆண்டவரே எங்களை ஒதுக்குகிறீர்? ஏன் ஆண்டவரே எங்களை பாராதது போல, பார்த்தும் பாராதது போல ஏன் இருக்கிறீர்? ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை, நாங்கள் படுகிற பாடுகளை குறித்து நீர் ஏன் பொருட்படுத்துவதே இல்லை? ஒரு அக்கறையே இல்லாமல் இருக்கிறீரே ஆண்டவரே என்று சொல்வது போல தாவீது யாரை பார்த்து கேட்குறாரு? தேவனை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, நீ உட்கார்ந்துருக்கிற நீங்கள் மனிதனால் ஒரு பக்கம் தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் தேவனால் தள்ளிவிடப்பட்ட ஒரு கூட்டமாக, மனிதர்களாக, ஒரு விசுவாசிகளாக, தேவனுடைய ஊழியக்காரர்களாக
நாம் இருக்கிறோமா என்பதை என்ன செய்யணும், யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு மனிதர்களால் தள்ளிவிடப்பட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் தேவனால் தள்ளிவிடப்பட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன், அதனால் வரக்கூடிய பிரதிபலன்கள், பின்விளைவுகள், பாதிப்புகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும், தாங்க முடியாததாக, வேதனை நிறைந்ததாக இருக்கும். அல்லேலூயா. மனிதர்கள் தள்ளிவிடும்போது நமக்கே தெரியும். பேச மாட்டான், மூஞ்சியை திருப்பிக்கிடுவான், உதவி செய்ய மாட்டாங்க. பேசினா கூட என் அப்பான்னு சொல்லாத, என் அம்மானு நம்ம கூடாத அப்படிம்பாங்க. சில வீட்டில் நீ எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது, நான் உனக்கு புருஷனும் கிடையாது. அல்லேலூயா. எங்க சத்தமாக ஒரு அலையோடு சொல்லுங்களேன். நீ எனக்கு அண்ணனும் கிடையாது, நான் உனக்கு தம்பியும் கிடையாது, விட்டுருக்கப்பாங்களே. அல்லேலூயா. நீ எனக்கு அக்காவும் கிடையாது, நான் உனக்கு தங்கச்சியும் கிடையாது. இப்படி பாருங்கள், சில மனிதர்கள் நம்மை ஒதுக்குவதும், நம்மை ஒடுக்குவதும், நம்ம ஏற்றுக்கொள்ள மறுப்பதும், பார்த்தும் பாராதது போல முகத்தை திருப்பிக் கொள்வதும் நம்ம பார்த்தோன்னே நமக்கு என்ன செய்யும், தெரியும். அல்லேலூயா. ஆனால் தேவன் ஒரு மனிதனை தள்ளி விடுகிறார், பார்த்தும் பாராதது போல இருக்கிறார், ஏற்றுக்கொள்ள அவர் மறுக்கிறார், அவர் நம்மை பொருட்படுத்துவதே இல்லை என்பதை எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும்? எப்படி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்? வேதத்தில் நிறைய தேவனுடைய பிள்ளைகளை தேவன் தள்ளிவிட்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர்களை பொருட்படுத்தாமல் ஒதுக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களை பார்த்தாலும் பார்க்காதது போல இருக்கிறார். அல்லேலூயா. பார்க்காதது போலன்னா என்னது? பார்த்துட்டும் பார்க்காதது போலன்னா, இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், டக்குன்னு ஒரு ஆள் கீழே விழுந்து கிடக்கு, உடனே நம்ம அறியாமல் ஐயோ அப்படின்னு என்ன செய்வோம், சொல்லுங்கங்க, தூக்கி விடுவோம். அதே சமயம் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அப்படி பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க, எவன் நான் வந்து தூக்கி விடுவான் அப்படின்னு செஞ்சுருப்பாங்க. பார்த்தும் பார்க்காமல் பக்கத்து வீட்டில், வீட்டுக்குள்ளேயே, குடும்பத்திற்குள்ளேயே நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ தேவன் இப்படி பார்த்தும் பாராமல் இருக்கலாமா? தேவன் இப்படி என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கலாமா? தேவன் என்னை பொருட்படுத்தாமல் இருக்கலாமா? நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். ஏன்னா ஒழுங்காக ஆராதனைக்கு போகிறோம், ஒழுங்காக செபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆண்டவருக்கு என்று காணிக்கை கொடுக்குறோம், ஆண்டவருக்காக பல விதங்களிலே நாம் வாழ பிரயாசப்படுகிறோம். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு கிறிஸ்தவளாக நம்ம என்ன செய்கிறோம், இந்த உலகத்தில் வாழ பிரயாசப்படுகிறோம். அப்படி இருக்கிற நம்மை ஆண்டவர் ஒதுக்கி தள்ளலாமாங்க அப்படிங்கிற கேள்வி வரும். அல்லேலூயா. வேதத்தில் தேவன் தள்ளிவிட்ட சிலருடைய வாழ்க்கையில் காரணம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சுட்டு, தேவனால் நாம் தள்ளிவிடப்படாதபடிக்கு என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு என்ன செய்யணுங்கிறத நம்ம அடுத்த தியானம் பண்ணுவோம். அல்லேலூயா. முதல்ல தேவன் ஏன் தள்ளிவிடுகிறார் என்பது குறித்து கொஞ்சம் நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். அல்லேலூயா. தேவன் சவுல் என்கிற ராஜாவை புறக்கணித்து தள்ளினார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக சவுலோடு தேவன் பேசுகிறார். சவுலே, நான் உன்னை என்ன செய்தேன், ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினேன். பாருங்க, சவுலை தேவன் ராஜாவாக உயர்த்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் எப்படி இருந்திருக்கலாம், ராஜாவை போல, ராணியை போல, இளவரசனை போல, இளவரசியை போல என்ன செஞ்சிருக்கலாம், வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு தள்ளப்பட்ட ஒரு ராஜாவாக, ஒரு ராணியாக, யாருமே மதிக்காத, யாருமே உங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலையில் உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு விழுந்து போய் கிடக்கலாம். அல்லேலூயா. உட்கார்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம், ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன், அல்லேலூயா, ராஜா மாதிரி வாழ்ந்தேன், ராணி மாதிரி வாழ்ந்தேன், அல்லேலூயா. இன்றைக்கு கூஜா மாதிரி,
கூனி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்களே உங்களை குறித்து பேசிக்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. இந்த சவுலை தேவன் ராஜாவாக உயர்த்திருந்தார். அல்லேலூயா. சவுல் எப்படி ராஜாவாக உயர்த்தப்பட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கழுதை தொலைந்து விட்டது. அவனுடைய வீட்டில் உள்ள ஒரு கழுதை தொலைந்து விட்டது. கழுதையை தேடி போகிறான். அவனுக்கு லக்கி பம்பரில் அடித்த மாதிரி ராஜா பதவி என்ன செஞ்சவனுக்கு கிடைச்சது. ஒரு அலையில் சொல்லுங்களேன். சில சமயத்தில் ஏதாவது ஒன்று தேடி போவோம், பொழப்புக்கு ஏதாவது கிடைக்கட்டுமே அப்படின்னு தேடி போவோம். நம்ம எதிர்பார்த்ததை விட மேன்மையான ஒரு வேலை, ஒரு தொழில், ஒரு பதவி, ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிடும். அல்லேலூயா. இப்படித்தான் சவுல் ராஜாவானா. ராஜாவான பிறகு வேதம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையை என்ன செய்தானான்? புறக்கணித்து தள்ளினான். புறக்கணித்து தள்ளிதானே என்ன தெரியுமா அர்த்தம்? பைபிளை பற்றியே ஓயாமல் புழு என்ன செய்யாத, பேசாத. அல்லேலூயா. சிலர் புழுன்னு பேசான்னு சொல்வது தைரியம் இருக்கும், சிலருக்கு வெளியே சொல்ல தைரியம் இருக்காது. இதயத்துக்குள்ளே இதே தானே இந்த பொம்பளை போட்டு பேசிட்டு கிடக்கா, இதே தானே இவன் போய் பேசிகிட்டே கிடக்கான், வேறு ஏதாவது பேசலாமே. அல்லேலூயா. வேறு என்னத்தை பேசலாம்? பச்சி எப்படி போடுவது, முட்டைக்கோசை எப்படி போடுவது, மீன் எப்படி வறுப்பது, எப்படி பருப்பு குழம்பு வைப்பது, எப்படி ரசம் வைப்பது, இதை பற்றியே பேசிகிட்டு இருக்க முடியும் வாழ்க்கை பூரா? பேச முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை குறித்து தான் பேச முடியும். அல்லேலூயா. அவன் தேவனுடைய வார்த்தையை குறித்து பேச முடியாது. நிறுத்துப்பா கொஞ்சம் அப்படின்னு தள்ளுவது போல தன்னை உயர்த்தி வைத்த தேவனுடைய வார்த்தையை என்ன சவுல் என்ன செஞ்சான்? புறக்கணித்து தள்ளினான். அதனால் தேவன் அவனை ராஜா பதவியிலிருந்து என்ன செய்தாராம்? புறக்கணித்து தள்ளினார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த ஒரு இடத்துல இருந்து கீழே நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, தேவன் உங்களை என்ன செஞ்சுருக்காரு? தள்ளி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் நம்மை தள்ளும் பொழுது முகபாவனைகளிலே செயல்பாடுகளிலே தெரியும். தேவன் நம்மை தள்ளும் பொழுது நிறைய உதாரணங்கள் இருக்குது. அது முதல் உதாரணத்தை சொல்கிறேன். நீ உயர்ந்த இடத்துல இருந்து எங்கே வந்துட்ட? தாழ்ந்த இடத்துக்கு வந்துட்ட, மோசமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்ட. அப்போ யார் ஒன்று தள்ளி இருக்கிறா? தேவன் ஒன்று தள்ளி இருக்கிறார். சமாதானம் இல்லை, தினந்தோறும் சண்டைகள், சச்சரவுகள், வேதனைகள், குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது, கேள்விக்குறிகள் வந்துக்கிட்டே இருக்குது, என்ன செய்வதுனே தெரியல. அப்படிப்பட்ட நிலைமைக்கு உங்கள் வாழ்க்கை தள்ளப்பட்டிருக்குமானால் நீங்கள் தேவனால் தள்ளப்பட்டிருக்கிறீங்க. அதுக்கு காரணம் தேவனுடைய வார்த்தையை என்ன செய்கிறீர்கள்? புறக்கணித்து தள்ளி இருக்கிறீர்கள்னு அர்த்தம். அல்லேலூயா. அடுத்தால ஒரு வார்த்தையை குறித்து வாசிங்க, ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசிப்போம், திருப்பிக் கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆவது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 6ஆம் அதிகாரம் 30வது வசனம் நிறுத்தி வாசிங்க. அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி எனப்படுவார்கள். தள்ளுபடியான வெள்ளி எனப்படுவார்கள். கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார். கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார். அல்லேலூயா. அவர்கள் என்று சொன்னால் தேவ ஜனங்கள் தள்ளுபடியான வெள்ளியை போல இருப்பார்கள். கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார். அல்லேலூயா. யாரை தள்ளிவிட்டாரு? தேவ ஜனங்களை தேவன் தள்ளிவிட்டார் என்று வேதம் 2வதாக சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன் தள்ளினார்? அதே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆவது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்கள். எரேமியா 6:28. அவர்கள் எல்லோரும் முரட்டாட்டமான அகங்காரிகளும் தூற்றி திரிகிறவர்களுமாக இருக்கிறார்கள். அவர்கள் வெண்கலமும் இரும்புமானவர்கள். அவர்கள் எல்லோரும் கெட்டவர்கள். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது அவர்கள் முரட்டாட்டம் உள்ளவர்கள், அவர்கள் அகங்காரம் பிடித்தவர்கள், அவர்கள் தூற்றி திரிகிறவர்கள், இரும்பை போல கல்மனம் கொண்டவர்கள். அவர்கள் எல்லோரும் எப்படிப்பட்டவங்களா? கெட்டவர்கள். அல்லேலூயா. யாரு? தேவ ஜனங்கள். அதான் விசேஷம். அல்லேலூயா. ரோட்டில் போகிறவன் இல்லை, குடிகாரம் இல்லை, விபச்சாரம் பண்ணுகிறவன் அல்ல, ஜெபம் பண்ணாதவன் இல்லை. இங்கே யாரு? ஜெபம் பண்ணுகிறவன், தேவனை ஆராதிக்கிறவன் எப்படி இருக்கிறான்? அகங்காரம் உள்ளவனாக இருக்கிறான், அகங்காரம் உள்ளவளாக இருக்கிறார். தேவனை ஆராதிக்கிறவன், தேவ வசனத்தை படிக்கிறவன் மற்றவர்களை
தூத்தி திரிகிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது முரட்டாட்டம் உள்ளவர்கள். இது எப்படிப்பட்டவங்க? ரொம்ப ரொம்ப இவங்கெல்லாம் யாருங்க? ரொம்ப சத்தம் சொல்லுங்க, சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்கெல்லாம் ரொம்ப கெட்டவர்கள். அல்லேலூயா. நீங்கள்லாம் ரொம்ப நல்லவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா உங்ககிட்ட அகங்காரம் கிடையாது, தூற்றி திரிகிற அந்த நாக்கு கிடையாது, முரட்டாட்டம் கிடையாது, இரும்பை போல தப்பான விஷயத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய மனநிலை கிடையாது, கெட்ட சுபாவமே உங்கள்கிட்ட கிடையாது. அல்லேலூயா. அதனால நீங்களெல்லாம் யாரு? நல்லவர்கள். நாங்கள் எல்லாம் நல்லவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்கள்லாம் யாரு? அப்போ அதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ வேதம் தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளுனதற்கான 2வது காரணம், தேவஜனங்கள் கெட்டவர்களுமாக, தூற்றி திரிகிறவர்களுமாக, முரட்டாட்டம் உள்ளவர்களாகவும், அகங்காரமும் பெருமையும் பிடித்தவர்களாகவும் கெட்டவர்களாக இருந்ததுனால என்ன செஞ்சாராம்? தள்ளிட்டாரு. அல்லேலூயா. இந்த சோபங்கள்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளியை போல இருந்தாலும் இப்போ எப்படி இருப்பீங்க? இரும்பை போல இருப்பீங்க. அல்லேலூயா. வெள்ளிக்கு ஒரு மதிப்பு இருக்குது, இரும்புக்கு பெரிய அளவில் ஒரு மதிப்பு இல்லை. அல்லேலூயா. அடுத்தால பாருங்க, தேவன் யாரை தள்ளினாராம்? ஒரு வசந்த வாசிங்க பார்க்கலாம், திருப்பிக் கொள்வோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜாவே, ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால் மனுஷனிலிருந்து நீர் தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பனியிலே நனைவீர். அல்லேலூயா. ஒரு பெரிய ராஜாவுக்கு மேலே வந்த தேவனுடைய தீர்ப்பு, ராஜாவுக்கு மேலே வந்த சத்தம் சொல்லுங்க, தேவனுடைய தீர்ப்பு. அல்லேலூயா. என்ன தீர்ப்பு? மனுஷனிடத்திலிருந்து நீர் தள்ளப்பட்டு யார் கூட போய் மேய்ஞ்சிட்டு கிட்ட பேரு? மாடுகள் கூட, மிருகங்கள் கூட போய் மேய்ஞ்சிக்கிட்டு கிட்ட பேரு அப்படின்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. ஒரு ராஜாவோட மந்திரியோடு உட்காந்து பேசுகிறத வேண்டிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை விட்டுட்டு இப்போ எங்கே போயிட்டான்? மாடு கூடயும் தரங்கிட்ட மனுஷன் கூடயும் உட்காந்து என்ன செஞ்சிட்டு இருக்கான்? சொல்லுங்க, பேசிக்கிட்டு அங்கே போய் மேய்ஞ்சிட்டு கிடக்கான். அல்லேலூயா. பண்ணி எங்கே கிடக்கும்? சத்தம் சொல்லுங்க. பண்ணி எங்கே கிடக்கும்? ஆடு எங்கே கிடக்கும்? மந்தில் கிடக்கும், வயல்வெளியில் கிடக்கும். அல்லேலூயா. 24 மணி நேரம் பண்ணி சாக்கடைக்குள்ளே தான் கிடக்கும். நீ எவ்வளோ குளிப்பாட்டி விட்டாலும் அது எங்கே தான் போகும்? சாக்கடைக்குள்ளே தான் போகும். அல்லேலூயா. ஆனால் ஆடை நீங்கள் எந்த சாக்கடைக்கிட்ட கொண்டு விட்டாலும் தள்ளி விட்டால் கூட நின்று செஞ்சிடும், சத்தம் போட்டுட்டு வெளியே வந்துடும். அல்லேலூயா. இப்போ நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு உதாரணம், ஒரு ஆடு சாக்கடைக்குள்ளே விழுந்து கிடக்குன்னு வைங்க, அந்த ஆட்டை பற்றி என்ன நினைப்பீங்க? போய் விழுந்துட்டுன்னு நினைப்பீங்களா? போகிற வழியில் விழுந்துட்டுன்னு நினைப்பீங்களா? போகிற வழியில் விழுந்துட்டுன்னு நினைப்போம். அல்லேலூயா. ஒரு பன்னிக்குட்டி ஒரு சாக்கடைக்குள்ளே கிடக்கு, அது என்ன நினைப்பீங்க? போய் விழுந்துட்டுன்னு நினைப்பீங்களா? அது இருப்பிடத்தில் தான் கிடக்குன்னு நினைப்பீங்களா? இதே மாதிரி தான் நிறைய மனிதர்கள் பண்டிகைகள் கூட என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? ஐக்கியம் வைத்து பண்டிகைகள் கூடவே நேரத்தை போக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. இந்த ராஜா பாருங்க, வேதம் சொல்லுது, ராஜாவு பதவியிலிருந்து தள்ளி மிருகங்களோட போய் மாடுகளைப் போல புல்லை மேய்ஞ்சிட்டு இருந்தான்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஏன் புல்லை மேய்ஞ்சான்? ஏன் இவன் தள்ளப்பட்டான்? ஒரு வசனத்தை வாசிங்க. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 28வது வசனத்தையும் 29வது வசனத்தையும் 30வது வசனத்தையும் வாசிக்க பார்க்கலாம்.
இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் மேலே வந்தது. நேபுகாத்நேச்சாரின் மேல் வந்தது. 12 மாதம் சென்ற பின்பு 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் அரண்மனை மீது உலாவிக் கொண்டிருந்தார். அவர் கட்டின அரண்மனைக்கு மேல என்ன செஞ்சுட்டு இருக்காரு? அப்படி நடந்து வாக்கிங் போறாரு. அல்லேலூயா. உலாவிக் கொண்டிருந்த பொழுது, உலாவும் பொழுது இந்த ஊர் எப்படி இருக்கு, நம்ம நாடு எப்படி இருக்கு, வீடுகள்லாம் எப்படி இருக்கு, சின்ன தஞ்சா இருக்க, இப்படி யோசிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல வீட்டை நமக்கு தந்திருக்காரு, அப்படி யோசிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவன் எப்படி யோசித்தானா, இந்த அரண்மனையிலிருந்து அப்படியே உலாவிட்டு வரும்போது வாசிக்க பார்க்கலாம். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், இது என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினாலே, என் மகிமை பிரதாபத்திற்கென்று, என்னுடைய மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். கட்டின மகா பாபிலோன் அல்லவான்னு சொல்றான். அல்லேலூயா. இது ஒரு புதிய ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அவன் தான் கட்டினா. இவன் என்ன சொல்றான்? இது என்னுடைய மகிமைக்காக கட்டியது. அல்லேலூயா. நான் கட்டினது தான். என் உழைப்பில் தேவன் எனக்கு தந்த திறமையில் நான் கட்டின அரண்மனை, நான் கட்டின வீடு, நான் வாங்கின இந்த வாகனம், நான் வாங்கின இந்த தங்கம், நான் சம்பாதித்த இந்த பணம் எல்லாமே நான் சம்பாதித்தது தான். அல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் யாருக்காக? என்னுடைய மகிமைக்கென்று. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. என்னுடைய மகிமைக்கென்று, என்னுடைய புகழ்ச்சிக்காக, என்னுடைய மேன்மைக்காக, என்னுடைய உயர்வுக்காக. அல்லேலூயா. சில குடிகாரனை பாருங்க, 100 ரூபா தான் சம்பாதிப்பான், 90 ரூபாய்க்கு ஒயின் ஷாப்பில் போய் குடிச்சு வந்துடுவான். அல்லேலூயா. வீட்டுக்கு 10 ரூபா தான் கொடுப்பான். சுயநலவாதி. அல்லேலூயா. சிலவன் குடிக்க மாட்டான், நல்லா சாப்பிடுவான், சம்பாதிக்கதை நல்ல ஹோட்டலில் திட்டு வந்துடுவான், வீட்டுக்கு குறைய தான் கொண்டு கொடுப்பான். அல்லேலூயா. இப்படி நிறைய பேரை பார்க்குறோம். ஏன்னா நாம சம்பாதிச்சதை நாமே என்ன செய்யணுமா? அனுபவிக்கணும். அல்லேலூயா. இது ஒரு மோசமான ஒரு சோபம். ஆனால் இங்கே நேபுகாத்து சொல்கிறார், நான் தான் கட்டினேன், ஆனால் யாருக்காக? ஏன் மகிமைக்காக கட்டினது. அல்லேலூயா. நீ என் வீட்டுக்குள்ளே வந்துடாத. அல்லேலூயா. நீ ஏன் கூட பேசிடாத, நீ ஏன் கூட சாப்பிட வந்துடாத, நீ ஏன் காரில் ஏறிடாத, ஏன் கூட உட்காராத. எனக்கென்று நான், என் புகழுக்கென்று நான் கட்டினதுங்க. அல்லேலூயா. நிறைய தேவனுடைய பிள்ளைகள் தள்ளப்படுவதற்கு காரணம் அவருடைய உழைப்பு, திறமை, தேவன் அவர்களை ஆசீர்வாதங்களை நம்பி. இதெல்லாம் யாருக்கு? எனக்கு. நான் ஞாயிற்றுக்கிழமை வர மாட்டேன், கோயிலுக்கு வர மாட்டேன், சினிமா பார்க்க போவேன். அல்லேலூயா. இது எனக்கென்று வாங்கின காரு, நானும் என் குடும்பமும் சுற்றதுக்காக நான் வாங்கின வாகனம், நானும் என் குடும்பமும் ஜாலியாக இருப்பதற்காக கட்டின வீடு. அல்லேலூயா. இது என்னுடைய மகிமைக்காக, என் குடும்பத்தினருடைய மகிமைக்காக. நான் ஆண்டுடைய மகிமைக்காக நினைச்ச மாட்டேன், அதை பயன்படுத்த மாட்டேன், என்னுடைய மகிமைக்காக நான் அதை பயன்படுத்துவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் வாழ்வாங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்டவங்க தான் தேவனால் எங்கே தள்ளப்படுவாங்க? கீழே தள்ளப்படுவாங்க. மனுஷ லிஸ்ட்டில் இருந்து எந்த லிஸ்ட்டுக்கு போயிடுவான்? மிருகத்துடைய லிஸ்ட்டுக்கு போயிடுவான். அல்லேலூயா. கழுதையாவோ, மாடாவோ, நாயாவோ, பன்னியாவோன்னு செஞ்சிருவான். அந்த சோபத்துக்கு நேராக போயிடுவான். அல்லேலூயா. அப்படி ஒரு வேளை நாம் தள்ளப்பட்டு இருந்தால், சில சமயத்தில் நாம் கூட சொல்லுவோம் பாருங்க, ஒரு நாய் கூட என்ன செய்ய மாட்டேங்குது. சொல்லியிருக்கோமா இல்லையாங்க? அதுவும் இன்னொன்று சொல்லுவோம், இந்த வீட்டில் ஒரு நாய் என்ன மதிக்க மாட்டேங்க. அல்லேலூயா. அது என்ன மட்டும் நாயின்னு சொன்னால் அது மதிப்பு இல்லை. இருக்கிறவங்களையும் நாய் என்ன செய்யணும்? இருக்கிற நாய் இந்த நாய் என்ன செய்ய மாட்டேங்க, மதிக்க மாட்டேங்க. அப்படியே ஒரு தந்திரமாக நம்ம பேசுவோம். அல்லேலூயா. அவன் பாருங்க, சில சமயத்தில் நம்மளை நாமே அப்படி மட்டம் தட்டி கொள்கிறோம். அப்போ இப்படி மனுஷன்லேருந்து மிருகமாக மாறி தள்ளப்பட்டு போய்விடுகிறோம். அதுக்கு காரணம் என்ன? நம்ம சம்பாதித்த உழைத்த உழைப்புகள், வருமானங்கள், திறமைகள் எல்லாம் யாருக்காக? என்னுடைய மகிமைக்காக. என் பொண்டாட்டி, என் புருஷன், என் பிள்ளை, அப்படி வாழுகிற ஒரு தேவ பிள்ளை எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் எங்கே வந்துடும்? கீழே வந்துடும். அல்லேலூயா. தள்ளிவிடப்படுவார்கள். அடுத்தால பாருங்கள், வேதம் சொல்லுகிறது. இன்னொரு மனுஷனை வாசிங்க பார்க்கலாம். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்வோம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. சமுத்திரத்தின் நடுமையமாகிய சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே
ஆழத்துல நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீர் என்னை தள்ளிவிட்டீர். அல்லேலூயா. இப்ப யாரு? யோனாவை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தள்ளிவிட்டார். எங்க தள்ளினாரு? சமுத்திரத்தின் ஆழத்துல. ஒரு தேவனுடைய மனுஷனை கப்பலில் ஏற்றி கரையில் கொண்டு சேர்க்காம சமுத்திரத்தில் நடு ஆழத்தில் கடலுக்கு சென்டர் எதுன்னு பார்த்து, கடலுக்கு நடுமையம் எதுன்னு பார்த்து என்ன செஞ்சாரு? தள்ளி விட்டார். யாரு? தேவன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன செய்ய முடியாது? கரைக்கு வரவே முடியாது. அல்லேலூயா. யாரு போய் பார்த்தாலும் அவன் என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. நடு மையத்தில் திமிங்கலத்தை வச்சு வாயை திறந்து அது உள்ள கரெக்டாக என்ன செஞ்சாரு? தள்ளி விட்டார். அல்லேலூயா. உள்ள கிடக்காங்க. அல்லேலூயா. வெளியே வர முடியாது. போன வாரம் சொன்னது போல அவன் எங்கே இருக்கான்னு அவனை தேடினாலும் யாரு கண்ணுக்கும் புலப்படாது. வலையை போட்டு அரிச்சாலும் அது நினைச்ச மாட்டான், சிக்க மாட்டான், சிக்க முடியாது. அல்லேலூயா. எதுக்காகமா? எதுக்காக? நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லுங்க பாங்க. எதுக்காக? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது தான் தப்பான. வேதவசனம் எப்படி திரும்ப சொல்லுது? வாசிங்க பார்க்கலாம். யோனாவை ஆண்டவர் சமுத்திரத்தின் நடு ஆழத்தின் மையத்தில் தள்ளினதற்கு காரணம், யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அவன் நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். எப்படிப்பட்டவன்? சத்தமா சொல்லுங்க. எப்படிப்பட்டவன்? யாரிடத்துல பயபக்தி உள்ளவன்? கர்த்தரிடத்துல பயபக்தி உள்ளவன். நீங்க எல்லாம் தேவனிடத்திலே பயபக்தி உள்ளவர்களா, பயபக்தி இல்லாதவங்களா? பயபக்தி உள்ளவர்கள் சொல்ல முடியும். சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, பயபக்தி உள்ள அவன் இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்தான் என்று வேதம் சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பயபக்தி உள்ளவன் தான். ஆனால் எப்படிப்பட்டவன்? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறவன். உண்மையிலே தேவனுக்கு பயபக்தி ஒருவனுக்கு இருந்தால் அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போவானா? போக மாட்டானாங்க, போகவே மாட்டான். அப்போ யோனா சொல்கிறது 100க்கு 100 சரியா தப்பா? தப்பு. அல்லேலூயா. பயபக்தி உள்ளவனா இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நீ இந்த வார்த்தையை சொல்வதற்கு தகுதி கிடையாது, அருகதை கிடையாது. ஏன்னா இப்போ நீ எங்கே போயிட்டுருக்க? தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. ஆனால் பெருமையா, நானும் பெந்தகோஸ்தே சபை, நானும் அபிஷேகம் அந்நிய பாஷையில் பல உயரத்துக்குன்னு செய்வேன், துள்ளுவேன், நானும் பல மணி நேரம் உருளுவேன். அல்லேலூயா. எனக்கு அந்நிய பாஷையை தவிர வேறு பாஷையே சபைக்குள்ளே போகும்போது என்ன செய்யாது? வரவே செய்யாது. அல்லேலூயா. நான் சிங்கத்தை போல என்ன செய்வேன்? கர்ச்சிப்பேன். மானை போல என்ன செய்வேன்? துள்ளுவேன். கரடியை போல என்ன செய்வேன்? உருமுவேன். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள்ள இருக்கிற தேவன் இப்படியெல்லாம் என்ன செய்வார்? கிரியை செய்வார் என்று இதிலே நிறைய பேர் தங்களை குறித்து என்ன செய்வாங்க? பெருமை பாராட்டுவாங்க. அல்லேலூயா. சிஸ்டர், பிரதர் ஜெபம் பண்ணீங்களா? ஆமாம். எப்படி ஜெபம் பண்ணாங்க? முழங்கால் போட்டிலேருந்து ஒரே அந்நிய பாஷை தான். அல்லேலூயா. ஒரே அந்நிய பாஷை தான். ஒரே அந்நிய பாஷைனா ஒரே வார்த்தையை திரும்ப 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 ஒரே வார்த்தையை திரும்ப 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 செஞ்சுட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. எங்கள் சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்காக அந்நிய பாஷை கிடையாது, அந்நிய பாஷைங்கிறதே போலி அப்படிலாம் நான் சொல்ல வரல. அல்லேலூயா. அந்நிய பாஷை வேதத்தில் இருக்குது. அந்த அந்நிய பாஷைன்னு பேசக்கூடிய நிறைய விசுவாசிகளுடைய வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குது? போலியாக இருக்கிறது. அல்லேலூயா. அவன் இவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறவன். அதனால் தேவன் அவன் என்ன செஞ்சிட்டாரு? தள்ளிவிட்டார். நான் பயபக்தி உள்ளவள் என்று சொல்வதெல்லாம் போலித்தனமாக இந்த இடத்துல இருந்தது. அல்லேலூயா. உங்கள் பயபக்தியும் போலித்தனம் உள்ளதாக இருக்குமானால் நீங்கள் என்ன செய்யப்படுவீங்க? தள்ளப்படுவீர்கள். எங்கே? தரையிலே இல்லை, கீழேயும் இல்லை. எங்கே? சமுத்திரத்தின் ஆழத்தில்
சென்டரில் நடு மையத்தில். அல்லேலூயா. அப்படின்னா வெளியே நிச்சய முடியாது, யாரும் உங்களை கொண்டு வர முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் தள்ளினார்னு வேற சொல்லுது. அல்லேலூயா. தேவன் இவர்களையெல்லாம் பாராமல் பார்த்தும் பாராதவர் போல் என்ன செய்தார்? தள்ளினார். அல்லேலூயா. இவர்கள் எவ்வளவு கதறினாலும் தேவன் அவர்கள் என்ன செய்யலை? கொஞ்ச நேரத்துக்கு 2-3 நாளைக்கு சில மாதத்துக்கெல்லாம் என்ன செய்யலை? விடுவிக்கவே இல்லை. அல்லேலூயா. சவுலை ஏன் தள்ளினார்? தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்ததனால. அல்லேலூயா. தேவஜனங்களை ஏன் தள்ளினார்? முரட்டாட்டமும் அகங்காரமும் தூற்றி தூற்றி திரிகிறவருமாக இரும்பை போல துருபிடித்தவர்களாக கெட்டவர்களாக இருந்ததுனால தேவன் என்ன செய்தார்? தள்ளினார். அடுத்தால நேபுகாத் நேச்சார். அவனை ஏன் தள்ளினார்? நான் சம்பாதிச்சது, நான் உழைச்சது, என் புருஷன் உழைச்சது, என் புள்ள உழைச்சது, என் பொண்டாட்டி உழைச்சதெல்லாம் யாருக்கு? எங்களுக்கு. அல்லேலூயா. அதே போல் நான் சம்பாதித்ததும் என் புருஷன் சம்பாதித்ததும் என் பிள்ளைகள் சம்பாதித்ததும் எங்களுக்கு மட்டும்தான். அல்லேலூயா. நல்ல கருவாடு, மீன், சிக்கன், மட்டன், துணி, சுடிதாரு, பட்டு, வாட்சி, செயின் எடுக்குது. அல்லேலூயா. யாருக்கு கிடையாது? தேவனுக்கு கிடையாது. அல்லேலூயா. நகை எடுக்க போகும்பொழுது நகைக்கு 50,000 தான் தேவைப்படும். 1 பவுன் தான் எடுக்க போவோம். ஆனால் 2 லட்சத்தை இடுப்பில் வச்சுருப்பான். அல்லேலூயா. கூட வந்துட்டுனா வேணும்ல, கூட 1 பவுன் எடுத்துட்டோம்னா வேணும்ல அக்கன்னு வச்சுருப்பான். அல்லேலூயா. துணி கடைக்கு போகிறதுக்கு 5,000 தேவைப்படும். 50 நேரத்தை கட்டி வச்சுருப்பான். அல்லேலூயா. ஹோட்டலுக்கு ஒரு 1000 ரூபா தேவைப்படும். இட்லி வசதிங்க அதுக்கு ஆனால் ஒரு 10,000 வச்சுருப்பான். அல்லேலூயா. இப்படி எல்லாம் கெட்டுக்கிட்டா குடும்பமாக போய் துணிட்டு போவதற்கும் நகை வாங்குவதற்கும் பாருங்கள் சாப்பிடுவதற்கும் கெட்டுக்கிட்டா. புருஷன்ட்ட தட்டுப்பட்டுச்சுன்னா பொண்டாட்டி வச்சுருப்பா பக்கறைக்குள்ள. அல்லேலூயா. பொண்டாட்டிகிட்ட தட்டுப்பட்டுன்னா புருஷன் வச்சுருப்பான். புருஷன்ட்டி பொண்டாட்டின்னு தட்டுப்பட்டுனா பிள்ளைகள் மணி பர்ஸில் வச்சு வச்சுருக்கோம். அல்லேலூயா. இல்லைன்னா ஏடிஎம்மில் உரைச்சி விட்டுருவோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு போக மாட்டோம். நீ ஒரு 10 ரூபா வச்சுக்கோ, நீ ஒரு 10 ரூபா வச்சுக்கோ, நீ ஒரு 5 ரூபா வச்சுக்கோ, நீ ஒரு 5 ரூபா வச்சுக்கோ. நீங்கள் இவ்வளோ ஒரு போடுறதே இல்லை, அதை நான் போடாண்டா, நான் எம்டியாக வரேன். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். தேவனுக்கு என்று கொடுப்பதற்கு மனசு கிடையாது. எனக்கு மட்டும் என்ன தேவைகள் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் எங்கே போயிடும்? மனுஷங்கிட்டே தள்ளி விட்டுருவார். அல்லேலூயா. மனுஷங்கிட்ட தள்ளி விடும் போதும் திருந்தலைன்னா மாட்டுக்கிட்ட தள்ளி விட்டுருவார். அல்லேலூயா. மாடானவரும் திருந்தலைன்னா பண்ணி ஆகி சாக்கடைக்குள்ள தான் கிடக்கணும். அல்லேலூயா பார்க்கலாம். அப்போ என்னுடைய மகிமைக்கென்று யார் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை தனக்கு மட்டும் சுயநலமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தேவனால் தள்ளிவிடப்படுவார்கள். அல்லேலூயா. அடுத்தால யாரு? யோனா. பயபக்தி உள்ளவனை போல பைபிளை தூக்கி கொண்டும் வசனங்களை வாசித்து கொண்டும் ஜெபம் பண்ணிக்கொண்டும் ஆலயத்திற்கு வந்து கொண்டும் காணிகளை போட்டுக்கொண்டும் ஊழியர் செய்து கொண்டும் இருந்தால் தேவ சமூகத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு பிள்ளைகளாக நம்ம இருந்தால் நம்ம எங்கே தள்ளப்பட்டுருவோம்? நடு மையத்துக்கு போயிடுவோம். எங்கே? கடலில் போயிடுவோம். அல்லேலூயா. இப்போ உலகத்தில் நடு மையத்தில் கிடக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் வெளியே வரணும்னா தேவன் தான் உங்களை என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, காப்பாற்ற முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னா இத்தனை வருஷமாக முயற்சி பண்ணி ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் முழுமையாக வெளியே வந்து தேவனாலே என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்கள் வர வேண்டுமானால் தேவன் தான் அதை செய்ய முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்படி தள்ளப்பட்ட நிலைமையில இருந்து தேவனால் நான் தூக்கி எடுக்கப்பட்டு என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தில் நான் நிலைத்திருக்க விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். தேவனால் நீங்கள் என்றென்றைக்கும் தள்ளப்படாமல் ஆசீர்வாதம் உள்ள தேவ பிள்ளைகளாக குடும்பமாக வாழணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்களை வேதம் சொல்லுது. அல்லேலூயா. என்றென்றைக்குன்னா எப்போதாவது ஒரு முறை அப்படி அல்ல. அல்லேலூயா. என்றைக்காவது ஒரு நாள் அப்படி அல்ல. என்றென்றைக்கும் என்று சொன்னால் தினந்தோறும் செய்யணும். அல்லேலூயா. நாள்தோறும் செய்யணும். நாடோறும் செய்யணும். நித்தம் செய்யணும். அனுதினமும் செய்யணும். இன்றைக்கு என்றென்றைக்குன்னு செய்யணும். எத்தனை பேருக்கு புரிந்தது? ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். அவன் என்றென்றைக்கும் ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டிய
விஷயம் என்ன, காரியங்கள் என்ன, வேதம் என்ன சொல்லுது வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 27வது வசனத்தை வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 27ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தீமையை விட்டு விலகி தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீங்கள் என்றென்றைக்கும் ஆசீர்வாதங்களிலே நன்மைகளிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யணும்? தீமையை விட்டு விலகி நன்மையை செய்யணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, நாம் செய்கிற ஒரு பெரிய ஒரு ஆபத்து என்ன தெரியுமா? நீங்கள்லாம் இருக்கிறீங்களே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க, நீங்கள்லாம் தீமை செய்ய மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. தீமை செய்ய பயப்படுகிறவர்கள் என்று நான் உங்களை நம்புகிறேன். ஹல்லேலூயா. சகோதரர்களாக இருக்கட்டும், சகோதரிகளாக கூட இருக்கட்டும், தீமை செய்ய விரும்புவதே இல்லை. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு அழகு. ஹல்லேலூயா. ஒரு கன்னத்தில் அடித்தால் கூட மறு கன்னத்தை என்ன செய்வோம்? காட்டுவோம். ஒருவர் நம்மை நிந்தித்தால் கூட பொறுமையாக அதை சகித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, நீ தீமை செய்வதை விட்டு விலகி அப்படின்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. நீங்கள்லாம் தீமை செய்வதை விட்டு விட்டீர்கள், விலகி விட்டீர்கள். சந்தோஷமான விஷயம். ஹல்லேலூயா. அடுத்த வரி சொல்லுகிறது, தீமை செய்வதை விட்டு விலகி நன்மை செய். ஹல்லேலூயா. இன்றைக்கு இதுதான் உங்களுக்கு கேள்வி. என்றென்றைக்கும் தினந்தோறும் நீங்கள் நன்மைகளை செய்கிறீர்களா? நீங்கள் தீமைகளை விட்டு விலகி இருப்பது சந்தோஷமான ஒரு விஷயம், மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம், உங்களை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தானே. ஹல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவார். ஆனால் தினந்தோறும் நன்மை செய்கிறீர்களா என்று கேட்கிறேன். ஹல்லேலூயா. நான் தினந்தோறும் நன்மை செய்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நிறைய பேருக்கு வாய் வருது, கை வருது, ஆனால் என்ன செய்ய முடியல, தூக்க முடியல. பரவாயில்லை, இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும்? நன்மையை செய்யணும். அப்படி செய்தால் என்றென்றைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிலைத்து நிற்கும். சத்தமரல் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தினந்தோறும் நன்மை செய்யணும்னா காலையில் எழும்பணும்னா, ஆண்டவரே இன்றைக்கு நான் யாருக்காவது ஒரு நன்மையை செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு அதற்காக கங்கணம் கட்டி கொண்டு என்ன செய்யணும்? அலையணும். ஹல்லேலூயா. நீங்கள் தீமை செய்துவிடக்கூடாது என்று எவ்வளவு கவனமாக உங்களை நீங்கள் காத்து கொள்ளுகிறீர்களோ, அதே போல இன்றைக்கு நான் யாருக்கும் தீமை செய்துவிடக்கூடாது, யாருக்காகிலும் ஒருவருக்காவது நான் என்ன செஞ்சிடணும்? நன்மை செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் நன்மை செய்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? என்றென்றைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்களிலே நிலைத்திருப்பீர்கள். இங்கே தான் தேவ ஜனங்கள் அநேகர் என்ன செய்கிறார்கள்? இடம் விட்டு மாறி போய் விடுகிறார்கள். ஹல்லேலூயா. நான் தீமை செய்யலை, நான் ஒருத்தருக்கும் கெடுது செய்யலை, நான் ஒருத்தருக்கும் பொல்லாங்கு செய்யலை, நான் எவனையும் கெடுக்கலை. சந்தோஷம். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறீர்களா? எவனுக்காக நன்மை செய்கிறீர்களா? நேற்றைக்கு யாருக்காக நன்மை செய்தீர்களாங்க? முந்தாநாத்து யாருக்காக நன்மை செஞ்சீங்களா? இன்னைக்கு காலையில் சர்ச்சுக்கு வரக்கு முன்னால் யாருக்காக நன்மை செஞ்சீங்களா? இன்மை செய்யணும். ஹல்லேலூயா. ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா? தீமை விட்டு விலகிறதாங்க, நன்மை செய்கிறதில்ல, நன்மை செஞ்சவனுக்கும் நன்மை செய்கிறதில்ல. ஹல்லேலூயா. நமக்கு தெரியாதவங்களுக்கும் நன்மை செய்கிறதில்ல, நமக்கு யாராவது நன்மை செஞ்சுருந்தா அதுக்கு கூட என்ன செய்கிறதில்ல, நன்மையே செய்கிறதில்ல. உதாரணம் எடுத்துக்கிடுங்களேன், கணவன் மனைவி இருக்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்? டெய்லி என்ன செய்யணுங்க? நன்மை செய்யணும். நான் தான் சோறு பொங்கி போட்டுகிட்டே இருக்கேனே மனைவி சொல்லுவா. புருஷன் சொல்லுவார், நான் தான் உனக்கு சோறு பொங்குக்கு டெய்லி பணம் தந்துக்கிட்டே இருக்கேனே. ஹல்லேலூயா. அது அல்ல. அவர்கிட்ட காசை வாங்கி, பொண்டாட்டிகிட்ட காசை வாங்கி, புருஷன்கிட்ட காசை வாங்கி சமைச்சு திங்கிறது அது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் எனக்கு ஒரு நல்ல நன்மை செஞ்சீங்க அப்படின்னு மனைவி கணவனை பார்த்து என்ன செய்யணும்? சொல்லணும். கணவன் மனைவி பார்த்து, பரவாயில்லம்மா நீ எனக்கு நன்மை செஞ்சுருக்க,
செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்களேன். இப்படி குடும்பத்துக்குள்ள, சமுதாயத்திற்குள்ள, சபைக்குள்ள ஒருவருக்கொருவர் கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், அண்ணன் தம்பி பாருங்கள், இப்படி எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் டெய்லி என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு நன்மை செஞ்சவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். ஆனால் இன்றைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நன்மை செய்தவங்களுக்கு எதிராண்டி செஞ்சிட்ருக்கோம், தீமையை செய்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர்களுக்கு விரோதமாக பிள்ளைகள் தீமை செய்கிறார்கள், பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர்கள் தீமை செய்கிறாங்க, அண்ணன் தம்பிக்கு ஒருவருக்கு ஒரு விரோதமாக, அக்கா தங்கச்சி ஒருத்தருக்கு ஒருத்தி விரோதமாக என்ன செய்கிறாங்க? தீமைகளை செய்கிறார்கள். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், பிள்ளைகளை ஆளாக்குகிற வரைக்கும் பிள்ளைகளை பார்க்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? பெற்றோருக்கு இருக்கிறது. அல்லேலூயா. பெற்றோர்களை பார்க்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? பிள்ளைகளுக்கு இருக்கு. அல்லேலூயா. இந்த லாஜிக் வேதத்தில் இருக்கிறத மாத்திரவே கூடாதுங்க. அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் சரி, உங்கள் பெற்றோருக்கும் சரி என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். என்ன நன்மை செய்கிறீங்க தெரியுமா? அவங்க உங்களுக்கு செய்த நன்மைக்கு நீங்கள் நன்மை செய்கிறீர்கள். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. நீங்கள் புதுசாக ஒன்றும் செய்யலை, அவங்க உங்களுக்கு செய்த நன்மைக்கு பதில் நன்மைகளை செய்கிறீர்கள். அல்லேலூயா. செய்கிறீங்களா? யோசித்து பாருங்க. செய்யலைன்னா அப்படி செய்வதற்கான ஒரு பலத்தை எனக்கு தார ஆண்டவரேன்னு கேளுங்க. அல்லேலூயா. அது ஒரு குற்றமாக நீங்கள் உங்களுக்குள்ளே முடிவெடுத்து கொண்டு இதிலிருந்து ஆண்டவர்களை மாற்றணும்னு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவங்களே தான் செய்யணும், பிள்ளைகளே தான் செய்யணும் அப்படின்னு செய்யக்கூடாது. ஒரு பக்கமாகவே சாய்ந்திருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் நம்ம என்ன செய்யணும்? நன்மையை செய்யணும். ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறோம்? நன்மைக்கு நன்மை செய்வதை விட நன்மைக்கு என்ன செஞ்சிட்ருக்கோம்? அறிந்தோ அறியாமலோ தீமைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தை நிலைத்திருக்க வேண்டுமானால் தீமையை விட்டு விலகி நன்மையை செய்யுங்கள், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும். ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும். யாரு? ஞானவான்கள், அறிவுள்ளவர்கள், ஞானமுள்ளவர்கள். ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரத்தை போல, ஒரு சூரியனை போல, ஒரு சந்திரனை போல, அந்த ஒளியை போலவும். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, என்றென்றைக்கும் சதா காலங்களில் நினைச்சுவாங்களாம், பிரகாசமா இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இருட்டடிப்பு வேலையே இருக்காது. அல்லேலூயா. அப்படி வாழ்க்கை எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். பாதி கண்ணீரும் பாதி சந்தோஷமும் இல்லை, என்றென்றைக்கும் அவங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை இன்னைக்கு பிரகாசமா இருக்கா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, ஒரு காலத்துல பிரகாசமா இருந்துச்சா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஏன் பிரகாசமா இல்லை? இருளும் வெளிச்சமும் மாறி மாறி இந்த உலகத்தில் வரும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சம்தான் என்றென்றைக்கு என்ன செய்யணும்? வாழ்க்கையாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, என்றைக்கும் வெளிச்சமுள்ள ஒரு வாழ்க்கை, பிரகாசம் உள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழ விரும்புகிறேன்னு சொல்ல முடியும். சத்தமாக வச்சுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுது, உங்கள் வாழ்க்கை என்றென்றைக்கும் நட்சத்திரத்தை போல பிரகாசமாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? சாப்பிட்டு நல்லா தூங்கணும். அல்லேலூயா. டெய்லி உழைக்கணும், இரவும் பகலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியா போட்டிருக்கு பைபிளில்? என்ன அப்படி இரவும் பகலும் வேலை செஞ்சவங்க, உழைச்சவங்கலாம் எப்படி இருக்காங்க? இருட்டுள்ள தான் கிடக்காங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இங்கே வேதம் சொல்லுது, உங்கள் வாழ்க்கை
என்றென்றைக்கும் தினந்தோறும் நாள்தோறும் நித்தம் பாருங்க பிரகாசம் உள்ள ஒரு நட்சத்திரத்தை போல இருக்கணும்னு சொன்னால் அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கணும்? அநேகரை நீதிக்கு உள்ள கொண்டு வரணும். அல்லேலூயா. அநேகரை நீதிக்குள்ள கொண்டு வரணும்னா நாம எப்படி இருக்கணும்? நீதி உள்ளவங்களா இருக்கணும். தேவ நீதியை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகிறவனா இருக்கணும். அல்லேலூயா. வெறும் ஜெபமும் பைபிள் வாசிப்பும் ஆலயத்துக்கு போவதும் உழைப்பும் வேலையும் பிரயாசமும் மட்டும் அல்ல. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது நீங்கள் நீதிக்கு உட்பட்டவர்களாக வாழணும். உங்க கூட இருக்கிறவங்களை தேவ நீதிக்கு உட்படுத்துகிற தேவ பிள்ளையாக வாழணும். அல்லேலூயா. கணவனாக மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, விசுவாசிகள் தேவ ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியா இருந்தாலும் நீங்க அநேகரை தேவ நீதிக்கு உட்படுத்தணும். அல்லேலூயா. நீங்கள் யாரையாகிலும் தேவ நீதிக்கு உட்படுத்தி இருக்கிறீர்களா? அல்லேலூயா. உங்களுக்கு விளங்கும்படி சொன்னா, நீங்கள் யாரையாகிலும் தேவனுக்காக ஆத்தும ஆதாயம் பண்ணி இருக்கிறீர்களா? அல்லேலூயா. தேவ நீதிக்குள்ளாக யாரையாகிலும் ஒருவரை கொண்டு வந்திருக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமா ரட்சிக்கப்பட்ட நீங்க ரட்சிக்கப்படாத உங்க வீட்டார், உங்க குடும்பத்தார நீங்க ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்களா? அல்லேலூயா. சில குடும்பங்களில் கணவன் ரட்சிக்கப்பட்டிருப்பாரு, மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டா. அல்லேலூயா. மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பா, கணவன் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு? ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார். தாய் தகப்ப ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளைகள் செய்யறதுக்காது ரட்சிக்கப்பட்டிருக்காது. பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, தாய் தகப்பனை செஞ்சிருக்க மாட்டாங்க. சில வீட்டில் சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, மற்ற சகோதரிகள் குடும்பத்தில் செஞ்சிருக்க மாட்டாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இத்தனை வருஷம் விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள், தேவனுக்கென்று ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக ஊழியக்காரிகளாக இருக்கிற நீங்கள் யாரையாகிலும், வேதம் இங்கே சொல்லுகிறது அநேகரை நீங்கள் ஆதாயப்படுத்தினால் அப்படின்னு வேதம் சொல்லுது. நான் என்ன கேட்குறேன், அநேகரை அல்ல, யாரையாகிலும் ஒருவரையாவது நீங்கள் ஆத்தும ஆதாயம் பண்ணியிருக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமாக நீங்கள் வெளியே பண்ண முடியாட்டாலும் உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத உங்கள் வீட்டாரை, உங்கள் குடும்பத்தாரை, ரொம்ப விசேஷமாக கணவனை, மனைவியை, தாய் தகப்பனை, பிள்ளைகளை, சகோதரனை, சகோதரியை ரட்சிப்புக்குள்ளாக தேவ நீதிக்குள்ளாக ஆதாயம் பண்ணியிருக்கிறீர்களா? ஒருவரையாகிலும் தேவனுடைய நீதிக்குள்ளே ஆதாயம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இங்கே இருக்கிறீங்களாங்க? யோசிங்க. தேவன் நம்ம ஏன் அழைச்சாரு? நம்ம எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? ஒருவனை மாத்திரம் ஏன் தெரிந்து கொண்டார்? உங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாக உங்களை ஏன் தெரிந்து கொண்டார்? இந்த குடும்பத்தில் ஒருவனாக ஏன் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார்? என் குடும்பத்தில் என்னை ஏன் ஒருவனாக தெரிந்து கொண்டார்? அநேகரை தேவனுடைய நீதிக்குள்ளாக கொண்டு வருவதற்காக. அல்லேலூயா. தேவனுக்கென்று ஆதாயப்படுத்தும்படியாக. அல்லேலூயா. ஆனால் தேவனுக்கென்று ஆதாயப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்வதில்லை? பிரயாசப்படுவதில்லை. நமக்கு ஆதாயம் எங்கெல்லாம் இருந்து வருகிறது என்பதில் ரொம்ப கண்ணோட்டமாக இருக்கிறோம். அல்லேலூயா. எங்கே போனால் நமக்கு ஆதாயம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆதாயம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? லாபம்னு அர்த்தம், வருமானம்னு அர்த்தம். எங்கே வேலைக்கு போனால் நமக்கு லாபம் நிறைய வரும், எங்கே போய் தொழில் பண்ணுனா வருமானம் நமக்கு நிறைய வரும், எங்கே புருஷனை அனுப்புனா, பிள்ளைகளை அனுப்புனா நம்ம சாவது வரைக்கும் கவலை இல்லாமல் சாப்பிட்டுட்டு வாழலாம், நாம் யாரோடு தொடர்பு வைத்து கொண்டால் நம்ம தேவைக்கு அப்பப்போ நமக்கு பணமோ காசோ உணவோ உடையோ கிடைக்கும்னு சொல்லி நம்முடைய ஆதாயத்திற்காக நம்ம என்ன செய்கிறோம்? ரொம்ப கவனமாக இருக்கிறோம். ஆனால் தேவனுக்கென்று ஆதாயப்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்வதில்லை? கவனமாக இருப்பதில்லை. அப்படி இல்லாததுனால தேவனுக்கு பாதிப்பு இல்லை. யாருக்கு பாதிப்பு?
உங்களுக்கு தான் பாதிப்பு. ஆதாயப்படுத்தாவிட்டால் எனக்கு தாங்க பாதிப்பு. அல்லேலூயா. வீட்டுக்குள்ள ஒரு கழுதையும் ஒரு மாடும் இருந்தால் எப்படிங்க இருக்கும்? ஒன்று மாடாக இருக்கணும், இல்லைன்னா கழுதைகளாக இருக்கணும். அல்லேலூயா. இல்லைன்னா எலியாக இருக்கணும், இல்லைன்னா பூனையாக இருக்கணும். பூனையும் எலியுமா இருந்தால் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும்? ஒன்று ரட்சிக்கப்பட்டு ஒன்று ரட்சிக்கப்படலன்னா. எலியாக இருந்து ரட்சிக்கப்பட்டாலும் பூனைக்கிட்ட என்ன செய்ய முடியாது? சொல்லுங்கள், தப்ப முடியாது. அல்லேலூயா. நீங்கள் எலிகளாக இருந்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட எலிகளாக இருக்கலாம், ஆனால் பூனைக்கிட்ட என்ன செய்ய முடியாது? தப்ப முடியாது. அல்லேலூயா. நான் ஏன் சொல்கிறேன்? ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தை தேவனுக்கென்று ஆதாயப்படுத்தின்னு செய்யுங்க. முயற்சி பண்ணுங்கள், பிரயாசப்படுங்கள். உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு உலக ரீதியாக பணமும் வருமானமும் வீடும் வசதியும் காரும் பங்களாவும் நகையும் உடையும் உணவும், இதுக்காக நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் ஆதாயப்படுத்துகிறீர்கள்? எவ்வளோ நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுகிறீர்கள்? எவ்வளோ உறவினர்களை நீங்கள் உங்களோட ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள்? வேதம் சொல்லுது, தேவனுக்காக அநேகர் நீதிக்கு உட்படுத்துகிற தேவ பிள்ளைகளை என்ன செய்யுங்க? மாறுங்க. அல்லேலூயா. 2 பாயிண்ட். நீங்கள் எந்தென்றைக்கும் தேவனால் தள்ளிவிடப்படாமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் தினந்தோறும் செய்ய வேண்டியது தீமை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும். யாருக்காயிலும் ஒருவருக்காவது நன்மை செய்யுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் எந்தென்றைக்கும் தேவனுடைய சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், பிரகாசம் உள்ள தேவ பிள்ளைகளாக குடும்பமாக நீங்கள் வாழ வேண்டுமானால், அநேகரை நீதிக்கு உட்படுத்த முடியாவிட்டாலும் ஒரு சிலரை ஆகிலும் நீங்கள் என்றைக்கும் தினந்தோறும் ஆண்டவருக்குள்ளே ஆதாயப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்க. வேலை வேலை வேலை, தொழில் தொழில், அதிலே ஓட்டத்தை செய்யாதீங்க, ஓடிக்கிட்டு இருக்காதீங்க. தேவனுக்காகவும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்கள். அல்லேலூயா. அப்படி கொடுக்கலன்னா என்றென்றைக்கும் பிரகாசத்தை இழந்த ஒரு இருண்ட வானத்தை போலத்தான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? இருக்கும். அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது, என்றென்றைக்கும் தேவன் தள்ளிவிடுகிற ஒரு மனுஷியாக நான் இருந்தால் நல்ல நல்ல ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்துருவேன். என்றென்றைக்கும் தேவன் என்னை தாங்குகிற ஒரு தேவ பிள்ளையாக இருந்தால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். நான் பிரகாசம் உள்ள தேவ பிள்ளையாக இருப்பேன். தேவனுடைய ஆசீர்வாதம் என் தலைமையில் செய்யும், தங்கியிருக்கும். எத்தனை பேருக்கு புரிந்தது? கரங்களை திருக்கி எத்தனை மையப்படுத்த பார்க்கலாம். அப்படி நம்ம எழுமி நிற்போம். ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம்.